ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒட்டு துணி இல்லாமல் ஆட சொன்ன இயக்குனர் விஷால் போன்ற நடிகை ஓப்பன் டாக். தமிழ் சினிமாவில் விஷால் நடிப்பில் வெளியான ஒரு மிகப்பெரிய ஒரு கலவையான ஒரு பிட்டு படம் மாதிரியான ஒரு இமேஜ் கொடுத்த படம்னா அது தெரியாத விளையாட்டு பிள்ளை. படத்தில் ஒன்றுமே கிடையாது, இன்க்ளூடிங் பிட்டு எதுவுமே இல்லை, கவர்ச்சியுமே பெருசாக இல்லை. இருந்தாலுமே போஸ்டரில் பிட் இருக்குன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாற்றி ஹிட்டு கொடுத்த படம். அப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடித்த ஒரு ஹீரோயின் தான் தனுஸ்ரீ தத்தா. 3 பேரில் ஒருத்தரா, 3 ஹீரோயினில். இவர் பாலிவுட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை. ஸோ எந்த அளவுக்கு பிரபலம்னா, சின்ன வயசில் சைல்டுஹுட்டாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் இந்த நடிகையோடைய அந்த மசாலா காட்சியை பார்க்காம வளர்ந்துருக்கவே முடியாதுடா எவனும் அப்படின்ற வகையில் அவ்வளோ ஃபேமஸ். ஆஷிக் பனாயா சாங்கை ஒரு முரட்டுத்தனமான ஒரு கவர்ச்சியான சாங்கில் நடித்து ஃபேமஸ் ஆன, இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆன ஒரு நடிகை தனுஸ்ரீ தத்தா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு பிட்டு பட கவர்ச்சி நடிகை அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்தாலும், மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு நடிகை. ஸோ சில வருஷங்களுக்கு முன்னாடி அவர் நடிகர் நானே பட்டாக்கர் மேலே மீ டூ புகாரில் இவர் என்னை படுக்கைக்கு கூப்பிட்டாரு, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக சொன்ன ஒரு நடிகை. ஸோ 41 வயசாகுது, சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு கம்ப்ளீட்டாக துரத்தி அடித்து விட்டாங்க இந்த நடிகையை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது முழுசாக தெரியல. இவர் திரும்ப திரும்ப இயக்குனர்கள் மேலே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்திலே பழசெல்லாம் நோண்டி கிண்டி எடுத்து பேட்டியாக கொடுத்துருந்தாங்க. அவர் கூப்பிட்டாரு, இவர் கூப்பிட்டாரு, அங்கே போனேன், இங்கே போனேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மோசமான ஒரு நடிகையை பிம்பம் கிரியேட் பண்ணிடுச்சு அது. ஸோ அதை இவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அது இவருக்கே பேக் ஃபயர் ஆகி சினிமா விட்டு ஒதுக்குற அளவுக்கு ஆகிட்டாங்க தனுஸ்ரீ தத்தா. எந்த அளவுக்கு பீக்கில் போனாங்களோ அப்படியே ரிவர்ஸில் போயிட்டாங்க. 2018 மீ டூ புகாரில் சிக்கிறதுக்கப்புறம் தடம் மாறி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். சமீபத்தில் தனுஸ்ரீ தத்தா சொன்ன ஒரு பேட்டியில், ஒரு இயக்குனர் என்கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டின் போது உங்களுடைய ஆடைகளை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கழட்டுங்க, மெதுவாக கழட்டுங்க, கழட்டிட்டு இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் போட்டு நடனம் ஆடுங்க அப்படின்னு சொல்லி இயக்குனர் சொன்னார். அப்போ நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தேன். ஏன் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. ஸோ அப்போவே முடியாதுன்னு சொல்லி அந்த படத்துலேருந்து குவிட் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா அப்போவே அந்த புகார் சொல்லியிருக்கலாம். அப்போல்லாம் விட்டுட்டு மார்க்கெட் எப்போ குறையுதோ அப்போல்லாம் ஒரு ஒரு புகாராக சொல்லி, நான் ஒரு பெரிய ஆளாக இருந்தேன், என்னை இந்த மாதிரி அடக்கிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ தடங்களை தாண்டி தான் நான் மேலே வந்தேன் அப்படின்றத ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நடிகை. ஸோ ஆல் ஓவர் இந்தியா, தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, சவுத்தில் மட்டும் கிடையாது, பாலிவுட்லேயும் இதே கதை தான் நடக்குது. சிம்பத்தி கிரியேட் பண்ணி பட வாய்ப்பு வாங்கக்கூடிய வகையில். முன்னாடி இளமையான காலகட்டத்தில் அவங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள்லாம் வெளியே சொல்லுன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்போ பணம் நிறைய வரும், நிறைய படங்கள் வரும். வெளியே சொன்னால் அதெல்லாம் வராது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் அமைதியாக பண்ணிவிட்டு, இப்போ வாய்ப்பு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்றத எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அங்கே அந்த டைமில் அந்த டைரக்டர் ஆடைகளை கலந்துட்டு டான்ஸ் ஆடு, கலைஞ்சிட்டு கழட்டி போட்டு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருந்துட்டாங்க. ஆனால் அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்தவங்க எல்லாருமே இயக்குனரோட பேச்சால் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதனால் இயக்குனர் அதன்படி மேலே எதுவுமே சொல்லாமல் அந்த விஷயத்த அப்படியே ஆஃப் பண்ணிட்டாரு. இதனால் அந்த இடத்துல நான் ஆடையே கலைஞ்சிட்டு ஆட வேண்டிய சுச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி தனுஸ்ரீ தத்தா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நடிகையோடைய கவர்ச்சியான ஆட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்து தான் வளர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனுஸ்ரீ தத்தா ஞாபகம் இருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.